நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். சம்பா அவல் அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரப்போ நம்ம செஞ்சு வச்சோன்னா சாப்பிட்ருவாங்க. நார்மலாக அவல் வந்து குழந்தைங்க செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவலை முதல்ல கழுவி இது மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம அந்த காய்கறியெல்லாம் நறுக்கிற வரைக்கும் அது அந்த டைமிங் போதும். ரொம்பலாம் வேணாம். நம்ம மற்ற காய்கறி பட்டாணி எல்லாம் ரெடி பண்ணுற டைம் போதும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா ஊறி இருக்கும். அவல் நல்லா ஊறிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஊறிடுச்சு. பட்டாணி ஒரு கை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். மாதிரி பட்டாணி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. நல்ல ப்ரோட்டீன் சத்து இதில். பட்டாணி, கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கேரட் டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேன்சர் வரவே வராது. கேரட் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. கேரட் ஜூஸ் டெய்லி நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு அழகாக ஷைனிங்காக ஆகும். ப்ரொக்கோலி வந்து எப்பயுமே வாரத்துக்கு ஒரு நாள் சேருங்க. ப்ரொக்கோலி வந்து சேர்க்கறதுனால இதில் அதிக அளவு ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து இந்த ப்ரொக்கோலியில் இருக்குது. வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஆகுது இந்த ப்ரொக்கோலியை நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்காச்சு. கேரட், பட்டாணி, ப்ரொக்கோலி, சம்பா அவல் எல்லாம் சேர்த்து சூப்பரான சைடிஷ் செய்ய போகிறோம். இப்போ கேரட் பொடி பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. எண்ணெயில் ஒரு கை கேரட் போட்டுக்கிட்டேன். இதோட ஒரு கை ப்ரொக்கோலி சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி சேருங்க. அப்போ தான் வெந்துடும். இதோட சால்ட்டு போட்டு முதல்ல இதில் கேரட், ப்ரொக்கோலி ரெண்டையும் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம பட்டாணி வேக வச்சிட்டோம். காய்கறியையும் இதோட தண்ணியெல்லாம் நான் தெளிக்கலை. அப்படியே சும்மா நார்மலாகவே சிம்மில் வச்சு நீங்கள் அந்த தம்மில் வச்சாலே போதும், காய்கறி வெந்துடும். இதுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தெளிச்சிங்கன்னா ஒரு மாதிரி பொரியலோட டேஸ்ட்டு வரும். அதனால் தண்ணி தெளிக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். குழந்தைங்களுக்கு எப்பயுமே இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் நேரத்தில் இது மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய் நல்லா வெந்துருச்சு. நல்ல காயை இது மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காய். தண்ணியெல்லாம் நான் தெளிக்கலை. தம்மில் வச்சாலே உங்களுக்கு காய் சூப்பராக வெந்துடும். இதோட வேக வச்ச பட்டாணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி, ப்ரொக்கோலி, கேரட் 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட அக்கா நூடுல்ஸ் பவுடர் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அது நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வெஜிடபிள்ஸோடு போட்டு செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் மட்டும் போட்டு செஞ்சால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் இருக்கும். இதே நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதுனா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இந்த அக்கா நூடுல்ஸில் உள்ள காரமே போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதோட நம்ம ஆல்ரெடி
ஊற வச்சுருக்க அவலை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா இந்த அவல், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதான். இதை நீங்கள் பெரியவங்களுக்குனா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த அக்கா நூடுல்ஸில் வந்து அது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் தான் போட்டிருப்பாங்க. பெரியவங்க சாப்பிடணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஈவினிங் டிஷ் இது. இதை குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது பண்ணி கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ப்ரொக்கோலி போட்டிருக்கோம், பட்டாணி போட்டிருக்கோம், அவல் போட்டிருக்கோம், கேரட் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.